ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வீரா சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்மணி கோவிலுக்கு அம்மன் முன்னாடி நின்று பயங்கரமாக கதறி அழுதுட்ருக்காங்க. நாங்களும் என் குடும்பமும் உனக்கு என்ன பாவம் பண்ணோம், என்கிட்ட இருந்து என் ராஜேஷ் என் அண்ணனை பிரிச்சு இப்போது என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறியே, இப்போதைக்கு எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தோ என்னை காப்பாற்று, என் குடும்பத்தை காப்பாற்றுன்னு நான் உங்ககிட்ட வேண்டி நின்னதே இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட நான் வேண்டிக்கிறதெல்லாம் என் தங்கச்சி வாழ்க்கையை மட்டும் காப்பாற்றி கொடுத்துரு. என் தங்கச்சி என்ன பாவம் பண்ணா, என் தங்கச்சி வாழ்க்கை என் கண் முன்னாடி கெட்டு போகிறத நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அந்த குடும்பத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி போனதே அவங்க எல்லாரையும் பழி வாங்கணுன்னு தான். ஆனால் என் அண்ணன் சாவுக்கும் என் ராஜேஷ் சாவுக்கும் காரணமாயிருந்த அந்த பொறுக்கி பையில தான் என் தங்கச்சி இப்போ விரும்புகிறா. நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியா, எப்படியாச்சும் அவங்க ரெண்டு பேரையும் தான் சேர விட மாட்டேன், என் தங்கச்சியை பிரிச்சினேங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு ரொம்ப கோவமாக அவங்க அத்தையை பார்க்க வராங்க. அதாவது நம்ம ராஜேஷோட அம்மாவை. இங்கே பார்த்தோம்னா நம்ம மாறன் இங்கே பாரு வீரா, நீ என்ன இவ்வளோ அக்கறை எடுத்து என்ன கவனிச்சுக்கிட்டு அப்போ அது எல்லாமே போய் அப்படின்னு வீரா தனக்காக பண்ண ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி உனக்கு மேலே காதல் இருக்குத்தானேங்கிற மாதிரி கேட்டதும் வீரா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. மாறா பைத்தியக்காரத்தனமாக பேசாத, உன் இடத்துல யாராக இருந்தாலும் அப்படித்தான் நான் பண்ணுவேன். உன்னை எல்லாரும் ஒதுக்கினப்போ நீ மட்டும் தனித்தனியாக இருக்கே அப்படின்னு உனக்கு ஆதரவாக தான் நின்னனே தவிர உன்னை பற்றி ஒரு கெட்ட எண்ணம் என் மனசில் இல்லவே இல்லை. இங்கே பாரு வீரா, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், தயவு பண்ணி உன் காதில் ஓப்பனாக சொல்லிங்கிற மாதிரி மாறன் கெஞ்சக்கூடாத அளவுக்கு கெஞ்சிட்டு இருக்காங்க. உடனே வீராவுக்கும் கோவம் டேய், என் அண்ணனையும் என் ராஜேஷையும் கொண்டு போட்ட வேண்டாடி, உன்னை எப்படிறானா காதலிப்பேன், இது உனக்கு அசிங்கமாகவே இல்லையான்னு பயங்கரமாக சத்தம் போட்டதும் மாறன் அதிர்ச்சி ஆகிறாங்க. கூட்டம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மழை வர பெய்ய ஆரம்பிக்குது. இங்கே பாரு, இனி உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என்ன என் அக்கா உங்க வீட்டில் கட்டி கொடுத்துருக்கான், அந்த உறவு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அங்கிருந்து போனதோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க மாறன். இந்த பக்கம் கண்மணி அவங்க அத்தைக்கிட்ட நடக்கிறதுலாம் பார்த்தா பயங்கர கோமா இருக்குது. அந்த வீராவோட காதலுக்கு மாறனோட காதலுக்கு வீரா ஓகே சொல்லிட்டா. என் தங்கச்சி வாழ்க்கை என் கண் முன்னாடியே கெட்டு போக போதே, எனக்கு அவனை பார்க்கும்போது அப்படியே கத்தியால குத்தனை போல இருந்துச்சு, என்ன நடந்தாலும் சரியத்தை நான் என் தங்கச்சியும் அந்த மாறனையும் சேர விட மாட்டேங்கிற மாதிரி பயங்கரமாக கோபிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீரா வீட்டுக்கு ரொம்ப கோமா வந்ததும் வீராவோட அம்மா என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. வீரா எதுவுமே பேசாம அவங்க அண்ணன் போட்டோ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வள்ளி கார்த்திகை கூப்பிட்டு ஒரு விஷயம் தெரியுமா, சத்தியம் பண்ணு, யார்கிட்டே சொல்ல மாட்டேன் அப்படின்னு கார்த்திக்கு சத்தியம் பண்றாங்க. டேய், நம்ம மாற ஒரு பொண்ணை காதலிக்கிறான்டா, இன்னைக்கு காதல சொல்லி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னதும் கார்த்தி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. யாரு அவனை ஒரு பொண்ணு காதலிக்கிறதா காமெடி பண்ணிட்டு இருக்காதது அப்படின்னுட்டு காட்டி உள்ள போனதும் வள்ளி டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம கண்மணி யோசிக்கிறாங்க. வீரா மாறனோட காதலுக்கு ஓகே சொன்னாலா இல்லையான்னு பார்க்கலையே, சரி நேரா அங்க வேலைக்கு வந்திருக்கானு கால் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா ரெண்டு பேரும் ஊர் சுத்த போயிருப்பாங்களா அப்படின்னு மாறி மாறி குழப்பி யோசிக்கிறாங்க. உடனே நம்ம மாறோட அண்ணனுக்கு ஃபோன் போட்டு என்னங்க மாறன் வேலைக்கு வந்திருக்கானா அப்படின்னு கேட்டதும் அவரும் இல்லைன்னு சொன்னதும் நம்ம கண்மணி செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சியாராங்க. அப்படின்னா கண்டிப்பா அந்த வீராவும் மாறனும் வெளியில் தான் போயிருக்கணும் அப்படின்னுட்டு உடனே நம்ம கண்மணி என்ன பண்றாங்கன்னா வீராவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வீரா கோபத்துல ஃபோன் எடுக்காம இருந்ததும் உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு அம்மா வீரா வந்தாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடி, ரொம்ப கோபமா உள்ள போயிருக்கு, என்ன எதுன்னு நானும் கேட்குறேன், எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னதும் கண்மணி சந்தோஷப்படுறாங்க. என்னமா சொல்ற, ஆமாடி என்ன ஆச்சு தெரியல, இவ இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னதும் உடனே கண்மணி சரிமா நான் வாரேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டு அப்படின்னா வீரா கோமா இருக்கான்னா கண்டிப்பா மாறன் காதல ஏற்றுக்கொள்ளலாம், அதானே அவ ஏன் தங்கச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நேரா வீராவை பாக்குறதுக்கு கிளம்புறாங்க. எங்க பார்த்தோம்னா மழையில நினைச்சு பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காங்க நம்ம மாறன். சோ அன்னைக்கு நைட் ஆகுதோ அப்போ வரைக்கும் நம்ம மாறனை காணும். இங்க பார்த்தோம்னா நம்ம கண்மணி நீரா வீரா கிட்ட வீரா என்ன ஆச்சுடி, அம்மா நீ கோமா இருக்குன்னு சொன்னா எது பிரச்சனையா அப்படின்னு கேட்டதும் என்கிட்ட எதுவுமே பேசாத கண்மணி, எல்லாமே எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்னதும் வீரா புரியல வீரா, என்ன எதுன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும் அப்படின்னதும் கண்மணி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், நீ அதை யார்கிட்டே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ண அப்படின்னதும் சரி சத்தியம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும் நம்ம மாறன் ப்ரப்போஸ் பண்ணது வீரா அவாய்ட் பண்ண எல்லா விஷயத்தையுமே வீரா
கண்மணி கிட்ட சொன்னதும் கண்மணி வந்து செம ஹாப்பி ஆகுறாங்க. என்ன வீரா சொல்ற, அப்ப நீ மாறின காதலிக்கலையா? உனக்கு பைத்தியமா கண்மணி? நம்ம அண்ணனை கொண்டு போட்டிருக்கான், ராஜேஷாவுக்கு காரணமா இருந்திருக்கா, அப்படிப்பட்டவனை நான் காதலிப்பேன்னு எப்படி கண்மணி நினைச்சேன் அப்படின்னு கேட்டதும் உடனே கண்மணி சந்தோஷத்துல வீரா வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கண்மணி வந்து ரொம்ப நிம்மதியாக கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா என்னடா இது, இவ்வளோ நேரமாக இந்த மாறின காணும், அவன் காதலிக்கிற பொண்ணை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னால் இவ்வளோ டைம் ஆச்சு, இவ்வளோ நேரமாக காணும், என்னதான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கண்மணி வந்து செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ வரைக்கும் மாறன் வீட்டுக்கு வரல, எங்கேயாச்சும் குடிச்சிட்டு கிடப்பான் போல அப்படின்னு செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம வள்ளி வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து முடிச்சதும் எல்லா பாத்திரத்தையும் ரெடி பண்ணி வச்சு இருக்காங்க. பார்த்தா மாறன் வந்து தள்ளாடிட்டு வராங்க. டேய், என்னடா பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரமா? ஆமா, நீ காதலிக்கிற பொண்ணு கூட்டிட்டு வரணும்னு சொன்னீங்க, எங்கடா போனேன் சொல்ற அப்படின்னு பார்க்கும்போது மாறன் வந்து குடிச்சிட்டு தள்ளாடிட்டு இருக்காங்க. ஆமா, யாருக்குமே என்னோட ஃபீலிங்ஸ் புரியாதா? என்னோட ஃபீலிங்ஸுக்கு ஒரு மரியாதையே இல்லையே இந்த வீட்டில் அப்படின்னு மாறன் வந்து கத்திட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லடா மாறா, என்னடா ஆச்சு அப்படின்னு வள்ளி ரொம்ப பாசமா கேட்டதும் உடனே மாறன் வந்து அழுதுட்டு இருக்காங்க. போச்சுட்ட, எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம மாறனோட அப்பா ராமச்சந்திரன் வராங்க. டேய், நீ திருந்தவே மாட்டியாடா நாயே அப்படின்னு சொல்லி மாறனை போட்டு அடிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க. கண்மணி வந்து செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமாடா, நீ சாகடிச்சியே அந்த பையனோட பர்த்டே, ஸோ அன்னைக்கு போய் குடிச்சிட்டு வந்திருக்கியே படுபாவி, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, ஒடுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியிட போடா அப்படின்னு சொன்னதும் நம்ம கண்மணி செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. அண்ணன், அவன் தெரியத்தனமா பண்ணிட்டான், பிளீஸ் என்ன விட்டுரு, இங்க பாரு வள்ளி, எல்லாமே நீ கொடுக்குற இடம் தான், கொண்டு போட்டோ குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம இப்படி வெக்க இல்லாம குடிச்சிட்டு வந்திருக்கான், அவனை போய் மன்னிக்க சொல்ற, ஒழுங்கு மரியாதையா வெளியில போட அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து அடிச்சு துரத்திடுறாங்க. உடனே அந்த இடத்துல இது பாருங்க, யாராச்சும் அவனை போய் கூட்டிட்டு வந்தீங்க, யாருமே இந்த வீட்டுல இருக்க கூடாது, அவன் கூட சேர்த்து எல்லாரும் வெளியில போயிடுங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே நின்றுட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் கதவை சாத்தி சாவியை எடுத்துடுறாங்க. இன்னொரு பக்கம் வெளியில வந்ததும் நம்ம மாற ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நம்ம வீரா வந்து சொல்லியிருப்பாங்க, நீ அண்ணனையும் ராஜேஷையும் கொண்டு போட்டவன், இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே உன்னை நான் காதலிக்க மாட்டேன்னு அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.